விசாரணைக்கு கூப்பிட்டு கைது மாதிரியான நடவடிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ண முடியாதுன்றலாம் கிடையாது. விசாரணைக்கு அவர் வருவார், வந்து அவர் ஒத்துழைச்சாருன்னா அதுக்கடுத்து அடுத்த ஃபர்தராக என்ன பண்ணுவாங்களோ அவங்க பண்ணுவாங்க. விடுமுறை நாள் நெருங்குறதுல பண்றாங்க. அது ஒரு அரசியல் பின்புலம். இப்போ 12ஆம் தேதினா அடுத்த நாள்ல இருந்து விடுமுறை. ஒருவேளை அவரை கைது பண்ணா, ஏன்னா இன்டெலிஜென்ஸோட ரிசல்ட் என்னன்னு தெரியாமையே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா போனாங்க. அதனால அவங்க அன்னைக்கு அரெஸ்ட் ஆனாங்க. இவருடைய வாக்குமூலம் வேணும்ல. இது வரைக்கும் இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறனா நேரடியாக புலனாய்வு துறைக்கு போய் தான் வாக்குமூலம் கொடுக்க முடியும். இதை தலைவர் விஜய் வந்து தெளிவாக சொல்லுவார். அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பார். இது நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட அவர் வந்து இந்த சிபிஐ விசாரணை முடிச்சா அவர் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். நான் பேர் சொல்ல விரும்பாம நான் என்ன பண்ணேன், மறைமுகமா சொல்றேன்ல. இதுதான் விஷயமே. உண்மை என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்களை தான் நான் கேட்கிறேன். இல்ல, நான் மறைமுகமா நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். விசாரணை கூட கூப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை சொன்னேன். தமிழக அரசுடைய இது இல்லாம கிடையாது. தமிழக அரசு ஏன் போய் உச்சநீதிமன்றத்துல சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க? எங்களோட முடிங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் அரசியல் என்ன பண்ணுதுன்னா, பிஜேபியும் சரி இங்கே ஆளுங்கட்சியும் சரி சிபிஐக்கு விசாரணை போகக்கூடாது, இதை வந்து இது பண்ணணுன்ட்டு தமிழக அரசு வாதாடுது. முக்கிய புள்ளிகள் எதுக்காக தமிழக அரசு உங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க, இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்களோட முக்கிய புள்ளிகள் யாராவது இதில் ஈடுபட்டிருக்காங்களா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு ராஜேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ வந்து சம்மன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த சம்மன் பொறுத்த வரைக்கும் வந்து கரூர் விவகாரம் 41 பேர் உயிரிழந்ததன் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷனை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சம்மன் தான் இந்த சம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். அது உண்மைதான். இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி விஜய் அவர்கள் வந்து 12ஆம் தேதி வந்து போகிறாரு. 9ஆம் தேதி அவருடைய படம் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. 12ஆம் தேதி டெல்லி போகணும். அடுத்த நாட்கள்லேருந்து பொங்கல் விடுமுறை. இதற்கு நடுவில் கூட்டணி. ஓவராலாக அந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சு தான் 12ஆம் தேதியா இல்லை அன்றைக்கி என்ன நடக்க போகுது? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு. இந்த 12ஆம் தேதி வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து அங்கே டெல்லிக்கு அவர் பயணம் செல்கிறார். அது என உறுதி தான், அவர் செல்லவிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், அவங்க சட்ட வல்லுநர்களோட ஏதோ ஒரு கலந்து உரையாடி இருக்காருன்ட்டு. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் அரசியல் என்ன பண்ணுதுன்னா, பிஜேபியும் சரி இங்கே ஆளுங்கட்சியும் சரி அக்டோபர் திங்கள் 13ஆம் தேதி வந்து நம்ம அரசு தரப்பில் வாதிடுறாங்க, சிபிஐக்கு விசாரணை போகக்கூடாது, இதை வந்து இது பண்ணணுன்ட்டு தமிழக அரசு வாதாடுது. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 14 செவ்வாய் சிபிஐ விசாரணை இவங்க மேற்கொள்ளணுன்ட்டு விசாரணை தொடங்குறாங்க. அப்போ விசாரணை தொடங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு சம்மன் கொடுத்த விவரத்தை சொல்கிறேன். செக்ஷன் 151 154 இப்போ சிஆர்பிசி, இப்போது 154 பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே என்ன நடந்தது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இது பண்ணாங்க. செக்ஷன் 161 என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் யார் எடுப்பாங்கன்னா, எதிர்க்க இருக்க ஒரு கடையோ இல்லை ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை ஒரு வீட்டிலையோ இல்லை அங்கே வந்த நபர்களோ இங்கே எப்படி கூட்டம் கூடிச்சு, இல்லை இங்கே என்ன மாதிரி சம்பவம் நடந்தது, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எடுங்கி அதில் ஒரு 200 பேரை சேர்க்கலாம், 100 பேரை சேர்க்கலாம். அப்போ யாரையுமே குற்றவாளின்னு சேர்த்துட முடியாது. அப்போ இவங்க ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்சை போடுவாங்க. ஸ்கெட்சை போட்டு வரைபடம் போட்டுட்டு இதில் யார் யார் வரா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சார், அவர் பேரை சேர்த்துருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா சார் பேர், அப்போ இன்னொரு முக்கிய நபர்கள் பேர்லாம் சேர்க்குறாங்க. இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து சேர்க்கறதுக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு சம்மன், இது எதனால இந்த இன்சிடென்ட் நடந்தது, அது விசாரணைக்கு புலனாய்வுத்துறை விசாரணை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர் கைது மேற்கொள்வாரா கைது பண்ண மாட்டாரான்றது வந்து ஆளுங்கட்சியோட சென்ட்ரலோடைய ப்ரெஷரில் இருக்கலாம். பட் போலீஸ் வந்து என்னென்னா விசாரணை நடப்பாங்க. இதுலேயே ஒரு வேளை எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணாங்கன்னா, ஆல்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்டரில் குற்றவாளியும் சேர்க்கலாம், இல்லை அடிஷ்னல் குற்றவாளியும் இதில் சேர்க்கலாம். எதனால இந்த விஷயம் நடந்ததுன்ட்டு. அப்போ இதில் முக்கிய புள்ளிகள் எதுக்காக தமிழக அரசு உங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க,
இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. இதுல வாதிடணும்னு அவசியமே கிடையாதுல்ல. இதை சிபிஐக்கு விசாரணை வேணும்ன்றது யாருன்னா தாவேக்காவோட விருப்பம். அது உச்சநீதிமன்றமும் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களோட தமிழக அரசோட வாதிடம் என்ன வாதிடுறாங்கன்னா, எங்களுக்கு அந்த இது சிபிஐக்கு போகக்கூடாது இந்த விசாரணை. அப்போ அவங்களோட முக்கிய புள்ளிகள் யாராவது இதில் ஈடுபட்டிருக்காங்களா? அப்போ இந்த புலனாய்வு விசாரணை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் அவங்க அதுக்கு அடுத்து தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ விஜய் சாரை கூப்பிடுறதுங்கிறது கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தானா? இல்ல அவரு இப்போ என்னன்னா, இதுல அவரா எதனால இந்த இன்சிடென்ட் நடந்தது? இப்போ இந்த நிகழ்ச்சி இவரால தான் வந்து அங்கே நடக்க போகிற நிகழ்ச்சி இவருக்காக வந்த மக்கள். அப்போ இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல. இப்போ அவர் சார்ந்தவங்க எல்லார்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, டெல்லியில் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளணும். அது வந்து புலனாய்வுத்துறையோடைய கடமை. அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. எதனால இந்த இன்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி இவங்க மரணம் ஏற்பட்டாங்க, அந்த இப்போ ஒருத்தவங்க எப்படின்னா எப்படி மரணம் இருக்குது, அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் அங்கே இருந்ததா, லைட் இருந்ததா, கேமரா இருந்ததா, கரண்ட் இருந்ததா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ இவருடைய வாக்குமூலம் வேணும்ல. இது வரைக்கும் இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்காருன்னா நேரடியாக புலனாய்வுத்துறைக்கு போய் தான் வாக்குமூலம் கொடுக்க முடியுமே தவிர. ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல, சம்பவம் நடந்த ஒரு 3 நாள் கழிச்சு. நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை, அது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா யாரை வேணா யார் வேணா விமர்சிக்கலாம். அது வந்து யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்டார் உலக அளவில். அதனால அவர் வீடியோ கொடுக்குறாரு, அவரால் போக முடியல. இல்லை, இப்போ அதை நான் கேட்கறது என்னன்னா, லா ரிலேட்டடாக அதை ஒரு கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். இல்லை, கன்சிடர் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அவரோட வருத்தத்தை தானே தெரிவிக்கிறாரு. அதனால ஒன்று அப்படி வேணும்னா அவரை கைது பண்ணணும்னு விருப்பப்பட்டிருந்தா தமிழக அரசு அவரை பண்ணணும்னு தான் தமிழக அரசு பண்ணலாம். அவர் வாகனத்தை பறிமுதல் செய்யலாம், யார் யார் மேலேயும் வழக்கு போடலாம். தமிழக அரசு இது வரைக்கும் அதை பண்ணலை. ஓகேங்களா? அப்போ இவங்க வந்து சிபிஐக்கு இவங்க விசாரணை கேட்குறாங்க. இதில் நடந்த உண்மை அவர் வந்தது லேட்டாக வந்தது, ஓகே, அது ஒரு தவறு. அதுக்கான ரீசனை அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த சிபிஐ புலனாய்வுத்துறை விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்கணும். இவர் ஒத்துழைப்பார். இப்போ இந்த பக்கம் இருந்து மெயினான ஆள் யாரோ அவர் வந்து கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து போகிறாங்க. அந்த பக்கத்துலேருந்து மெயினான ஆள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னும் எந்த விதமான சம்மன் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் வாங்கவே இல்லையே, எப்படி பார்க்குறது? இப்போ என்ன தெரியுமா சார், இப்போ ஒரு இன்சிடென்ட் இங்கே நடந்ததுன்னா முதல்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்றது விவரம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு கரூர் சம்பவம் தான் வைங்க, கரூர் சம்பவத்தில் அங்கே சம்பவம் நடக்குது. அப்போ முதல்ல அங்கேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்குன்னா ஒரு விஓ இல்லை அங்கே இருக்க கலெக்டர், இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட்டை முதல்ல கொடுக்கணும். ஒரு கவர்மெண்ட் அதிகாரிங்க அவங்க தான் என்ன பண்ணால் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இவங்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இது பண்ணதுனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இவர்கிட்ட நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட முன்னாடியே கொடுத்துருக்கோம், அப்போ மாநில செயலாளர்கிட்ட பொதுச் செயலாளர்கிட்ட இந்த மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்கோம், அவங்க இந்த மாதிரி டிலே பண்ணியிருக்காங்க. அப்போ போதுமான வசதியை ஏன் ஏற்படுத்தி கொடுக்கலன்றது வந்து காவல்துறையோட இது. இப்போது அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்றது தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இவ்வளோ கூட்டம் வரும்ன்ற ஒரு நமக்கு எதிர்பாராமே தெரியும், இவ்வளோ வருவாங்கன்னு தெரியும். அப்போ அந்த கட்டுப்பாடை இழந்தது யாருன்னா அரசு. செந்தில் பாலாஜி அவர்களை தான் நான் கேட்குறேன். மறைமுகமாக இல்லை, நான் மறைமுகமாக நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். விசாரணை கூட கூப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை சொன்னேன். தமிழக அரசுடைய இது இல்லாமல் கிடையாது. தமிழக அரசு ஏன் போய் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? எதுக்கு இந்த கேஸ் சிபிஐக்கு போகக்கூடாதுன்ட்டு எங்களோட முடிங்கன்ட்டு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நான் பேர் சொல்ல விரும்பாமல் நான் என்ன பண்ணேன்னா மறைமுகமாக சொல்கிறேன்ல. இதுதான் விஷயமே. உண்மை என்னன்னா, 41 குடும்பத்தில் ஒரு மக்களாவது போயிட்டு இவர் மேலே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லை, அதுதான் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா? இது ப்ளஸ்ன்னு மாறல, இது சம்பவம் யாரால் நடந்ததுன்றது தெரியுது. ஒரு இடத்துல கூட்டம் நடக்கும்போது அங்கே இத்தனை ஆம்புலன்ஸ் வரதுக்கு என்ன காரணம்? ஏன் முன்னாடியே ஆம்புலன்ஸ் கேட்டதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரே இங்க இருந்து போன் வந்துச்சு, அதுக்காக நாங்க போனோம், உள்ள நோயாளிகள் இருந்தாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்றாங்க. நம்ம சொல்ல போனா காரணங்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட வாதத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இரவே அத்தனை மார்ச்சுரி ரெடி பண்றது அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா? ஓகேங்களா? அத்தனை பேரை மார்ச்சுரி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்களா? இவருங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க அந்த இன்சிடென்ட் நடக்கிற விஷயத்துக்கு இவங்க ப்ரெசன்டேஷன் எதுக்கு? அவங்க கட்சி மாநாடு இல்லையே. ஏன் விழுப்புரத்தில் நடக்கலையா, விக்கிரவாண்டியில் நடக்கலையா, இல்லை எம்ஜிஆருக்கு நடக்கலையா, இல்லை நம்ம விஜயகாந்த் சாருக்கு நடக்காத இதுவா கூட்டம்? அவருக்கும் விஜய் சாருக்கும் நடக்குது. எந்த இடத்துலையும் நடக்காது, ஏன் கரூரில் மட்டும் நடக்குது? இவங்க ஏன் தமிழக அரசு போய் வாதிடுறாங்க, இந்த இது சிபிஐக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு ஏன் வாதிடுறாங்க? இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இதை தலைவர் விஜய் வந்து தெளிவாக சொல்லுவார். அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பார். இது நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட அவர் வந்து இந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சா அவர் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். சொல்லியிருக்கக்கூடிய டேட் ஜனவரி 12. நான் இப்போ ஜனவரி 12 சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக. அதில் ஏதாவது விஷயம் இருக்கா?
இல்லை ஜனவரி 12ன்றது அடுத்த நாள்லேருந்து பொங்கல் ஆமாம் holidays பொங்கல் விடுமுறைகள் அது ஓகே. அவர் பல பேரோட இது என்னன்னா அவரை கைது செய்வாங்களா, இப்போ புலனாய்வுத்துறை வந்து உடனடியாக கைது செய்கிறதுக்காக அவர் அழைக்கலை. அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அதுக்குன்றதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ண முடியாதுன்றலாம் கிடையாது. விசாரணைக்கு அவர் வருவார், வந்து அவர் ஒத்துழைச்சாருன்னா அதுக்கடுத்து அடுத்த ஃபர்தராக என்ன பண்ணுவாங்களோ அவங்க பண்ணுவாங்க. அவர்கிட்ட இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வர வைக்கிறாங்க. அதான் அந்த டேட்ல ஏதாவது விஷயம் இருக்கா இல்லை டேட் என்னன்னா விடுமுறை, இல்ல அடுத்த நாள்லேருந்து தான் விரும்ப அடுத்த அதான் விடுமுறை நாள் நெருங்குறதுல பண்றாங்க. அது ஒரு அரசியல் பின்புலம், அவ்வளவுதான். இப்போ நீங்க உங்களோட கேள்வியிலே இருக்குல்ல, இப்போ 12ஆம் தேதினா அடுத்த நாள்ல இருந்து விடுமுறை. ஒருவேளை அவரை கைது பண்ணா, ஏன்னா இன்டெலிஜென்ஸோட ரிசல்ட் என்னன்னு தெரியாமையே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா போனாங்க. அங்க பெங்களூர்ல வந்து திடீர்னு எதிர்பாராத விதம் அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் எல்லாமே ராங்கா இருந்தது. அதனால அவங்க அன்னைக்கு அரெஸ்ட் ஆனாங்க. ராங்கா கொடுத்தாங்களா, ராங் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அவங்களுக்கு. இல்ல அதான் கொடுத்தவங்க ராங்கா கொடுத்தாங்களா, கொடுத்தவங்க ராங்கா இன்டெலிஜென்ஸ் ராங்கா கொடுத்தனால தான் இவங்க கைதானாங்க. தெரியாம போய் மாட்டிக்கிட்டது தான் அது. மேபி அப்படின்னு சொல்லலாம். அதுதானே உண்மை. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முதல்வர் பதவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே போயிருப்பாங்க. இங்கே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் போயிருப்போம். இப்போ சசிகலா அம்மா சிறைக்கு சென்றாங்க, அவங்க இங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முன்னாடியே தெரிஞ்சது இல்லை ஜட்மெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் இது மாதிரி வருதுன்ட்டு. அப்போ அது வந்து அவங்களுக்கு கொடுத்த தகவல் எல்லாமே ராங்கு. அந்த மாதிரி இவருக்கு இப்போ சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் நல்ல பிரம்மாண்டமான சட்ட வல்லுநர்களாக இருக்காங்க. அவங்க எல்லா தகவலும் அப்டேட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஓகே ஓகே சரி, இப்போ விசாரணைக்கு கூப்பிட்டு கைது மாதிரியான நடவடிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எப்படி சார்? இல்லை எடுத்த உடனே அவரை கைது செய்ய முடியாது. என்னன்னா இன்னும் விசாரிக்கணும், இன்னும் எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணலாம். இவரை கேட்டுட்டு இவரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு எஃப்ஐஆர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதோட முடிய போகிற குற்றவாளி கிடையாது. குற்றவாளியில் இன்னும் எத்தனை பேர் வேணால் சேர்க்கலாம், குற்றவாளி இல்லைன்னு கூட ஆக்கலாம். இவங்க இதில் இருக்காங்களா இல்லையான்றது வந்து இனி அவங்க விசாரணையில் தான் தெரியும். இப்போ இவரோட கருத்தை மட்டும் இவரை மட்டும் கைது செய்தார்னா இல்லை, இவருக்காக வந்த கூட்டம் தான் அது ஒத்துக்கிறேன். இவரை பார்க்க வந்த கூட்டம், இவருக்காக வந்து நின்று கூட்டம் எல்லாமே கரண்ட்டை இப்போ என்ன சொல்கிறாங்க, கரண்ட்டை ஏன் கட் பண்ணிங்கன்னு இவங்க டிரான்ஸ்பரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க, ஏதாவது ஒன்று உயிர் இழப்பு வந்துடும்ன்றதுக்காக கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால என்னன்னா இவரோட ஸ்டேட்மெண்ட் எதனால காலதாமதமாக நீங்கள் வந்தீங்க, என்ன விஷயத்தினால வந்தீங்க, ஏன் நீங்கள் கொடுத்த டைமை கீப் அப் பண்ணலை, ஏன் காவல்துறைகிட்ட நீங்கள் 10,000 பேரோ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பேர் 20,000 பேர் வராங்கன்னா 50,000 பேர் வர இடத்துல நீங்கள் ஏன் இவ்வளோ சொன்னீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இவர்கிட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அவர் தெளிவான விளக்கத்தை அவர் கொடுப்பார். பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு நன்றி.